ஹலோ கைஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட யூனிட் 6 ரிலேட்டான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது? 2020, 2008, 2010, 2004, 2022. In which year Government of India declared Tamil as a first classical language? தமிழ் மொழியை எப்போ செம்மொழியாக அறிவிச்சான்னு கேட்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, 2004. ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவித்த மொழி வந்து எதுனா இந்தியாவில் தமிழ் தான். அதுக்கப்புறம் சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடமும் 2008, மலையாளம் வந்து 2013, ஒடியா வந்து 2014 செம்மொழியாக அறிவிக்கப்பட்டிருக்கும். இந்த செம்மொழியாக அறிவிக்கிறதுக்கு சில தகுதிகள் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, அது வந்து நிறைய ஜென்ரேஷன் ஆஃப் இலக்கியங்கள் அதில் இருக்கணும், பிற மொழியிலிருந்து பெறப்படாத இலக்கிய மரபும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேவதாசி ஒழிப்பு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு ஆணிவேராக இருந்த பெண் சீர்திருத்தவாதி? மூவலூர் ராமாமிர்தம், அன்னிபெசன்ட் அம்மாள், டாக்டர் தர்மபால் அம்மையார், நாகம்மையார். முத்துலட்சுமி அம்மையார் வந்து 1937 முத்துலட்சுமி அம்மையார் வந்து அவங்க சென்னை மாகாண அரசு அமைச்சரவையில் வந்து ஒரு எம்எல்சியாக இருந்திருப்பாங்க. அப்போது அவங்க வந்து தேவதாசி ஒழிப்பு முறைக்கு ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மசோதா மூலயமா தேவதாசி முறை வந்து ஒழிக்கப்பட்டிருக்கும். அப்போது அவங்களுக்கு துணையாக இருந்த பெண் சீர்திருத்தவாதியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்க வந்து முத்துலட்சுமி அம்மையார் வந்து அவங்க சட்ட போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கிரவுண்டில் போய் மக்கள் கிட்ட தேவதாசி முறையிலேருந்து பெண்களை மீட்டணும்னு ஒரு தீவிர பரப்புரை செஞ்சாங்க. அவங்களோட நினைவாக தான் ஃபர்ஸ்ட் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உதவி நிதியுதவி திட்டம், அதாவது ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்காக உதவித்தொகையும் 8 கிராம் தங்கமும் கொடுத்துருந்தாங்க. இப்போது அந்த திருமண உதவி திட்டத்தை மாற்றி உயர்கல்வி திட்டமாக இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. முத்துலட்சுமி அம்மையார் அவங்க வந்து மசோதா தாக்கல் பண்ணியிருப்பாங்க 1939. ஆனால் அது எப்போ சட்டமாக நிறைவேறிருக்கும்னா 1947 இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சட்டமாகவே நிறைவேறிருக்கும். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் வந்து 1936 இந்த தேவதாசி முறை குறித்த இன்னல்களை வந்து ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த புக்கோட பேர் என்னன்னா தாசிகளின் மோசவலை மதிப்பெற்ற மைனர் அப்படின்ற ஒரு புக்காக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பொட்டு கட்டுதல்ன்ற முறையை டீட்டெயிலாக அதில் மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாங்க. அதனால இளம் வயது பெண்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தேவதாசி ஆக்கப்படுறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோம் நாட்டைச் சேர்ந்த மூத்த பீலினி தன்னுடைய இயற்கை வரலாறு எனும் நூலில் டேஸ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று என குறிப்பிடுகிறார். ரோமன் ரைட்டர் பிளினி எல்டர் ரைட்டர்ஸ் ஆஃப் இன் ஹிஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி அஸ் அ ஃபர்ஸ்ட் எம்போரியம். காவிரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம், முசிறி, கொர்க்கை. பேரங்காடினா அது ஒரு வணிக தளம், பெரிய வணிக தளம்னு எதை சொல்றாரு. அங்காடினா பொருட்கள் வணிகம் செய்யறது. ஆன்சர் வந்து என்னன்னா இந்தியாவின் முதல் பேரங்காடி ஆப்ஷன் சி, முசிறி. முசிறி தான் இந்தியாவோட முதல் பேரங்காடி. சேரர்கள் காலத்தில் ரோமானியர்கள் வந்து சேரர்களோட வணிக தொடர்பு அதிகமாக வச்சுருந்தாங்க. முசிறி துறைமுகத்தில் தான் மிளகு ஏற்றுமதி வந்து அதிகமாக நடைபெற்றிருக்கும். ரோமானியர்கள் வந்து மிளகு வந்து கருப்பு தங்கம்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டில் கிடைக்கப்பட்ட கிரேக்க ஒரு டாக்குமெண்ட்னால வியன்னா பாப்பிரஸ் அதில் வந்து முசிறிக்கும் அலெக்சாண்ட்ரியா, அதாவது ரொமானியர்களோட ஒரு தலைநகர ஒரு நகரத்துக்கும் இங்கே இருக்கிற முசிறிக்கும் வணிக தொடர்பு எப்படி இருந்துச்சு வியன்னா பாப்பிரஸ் அந்த டாக்குமெண்ட்டில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முசிறியில் அகஸ்டஸ்க்கு ஒரு கோயில் இருந்ததா ஒரு குறிப்புகளும் இருக்குது அதில். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1891 அயோத்திதாசரால் நிறுவப்பட்ட திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம்? சேலம், திருச்சி, நீலகிரி, மதுரை. 1891 அயோத்திதாசர் திராவிட மகாஜனத்தோட மாநாடு எங்கே நடைபெற்றுச்சுன்னா ஆப்ஷன் சி, நீலகிரி. ஃபர்ஸ்ட் மாநாடு நீலகிரி போட்டிருப்பாரு. அயோத்திதாச பண்டிதர் தான் தமிழகத்தோட சமூக சீர்திருத்தத்தோட ஒரு முன்னோடி. 1882 பிறந்திருப்பாரு. 1891 இறந்திருப்பாரு. இவர் வந்து 1891 ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க சமூக மேம்பாட்டுக்காக திராவிட மகாஜன சபைன்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அதோட முதல் மாநாடு எங்கே நடத்திருப்பாருன்னா நீலகிரியில். அதில் சாதியற்ற சமூகம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருப்பாரு. அது இல்லாமல் இவர் வந்து 1907 ஒரு பைசா தமிழ் என்ற ஒரு வார இதழை தென்னாப்பிரிக்கா, லண்டன், தமிழ்நாடு, கொல்கத்தா இப்படின்னு தமிழர்கள் வாழ்கிற மற்ற இடங்களுக்கெல்லாம் போய் சேர்ற அளவுக்கு ஒரு மேகசினை ரன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் அதை பின்னாடி தமிழ் என்ற மாதிரி பேர் மாற்றிருப்பாரு. அவர் 1870 கல்வி மற்றும் முன்னேற்றத்துக்காக அத்வைதானந்த சபை அப்படின்ற ஒரு சபையை ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1898 சாக்கிய பௌத்த சங்கம்ன்றதையும் நிறுவியிருப்பாரு, பௌத்த கொள்கைகளை பரப்புறதுக்காக. இவர் ஒடுக்கப்பட்ட மக்களில் சாதியற்ற திராவிடர்கள் என்ற மாதிரி அறிவிச்சிருப்பாரு. திராவிடம் என்ற சொல்ல வந்து தமிழகத்தில் அதிகமாக அரசியலையும் சரி, மக்கள் முன்னேற்றத்திலையும் சரி, ஒடுக்கப்பட்ட சரி அதிகமாக கொண்டு வந்தது இவர் தான். இதுதான் பின்னால் திராவிடர் கழகம் அப்படின்ற மாதிரி பேர் மாற்றத்தை அவர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் ஈவேரா, சி.என். அண்ணாதுரை, பகத்சிங், ராஜகுரு. த ஆத்தர் ஆஃப் புக் ஒய் ஐ எம் ஏதிஸ்ட். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, பகத்சிங். பகத்சிங் வந்து 1930 பார்லிமெண்ட்டில் கொண்டு போட்டதுக்காக அரசு செய்யப்பட்டு அவரோட தோழர்களோட அரசு செய்யப்பட்டு லாகூர் சிறையில் அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த லாகூர் சிறையில் இருக்கும்போது தான் அவர் தன்னோட மதமின்மை கருத்துக்களையும் நாத்திக கொள்கைகளையும் விமர்சனமாக எழுதி கட்டுரையாக வெளியிட்டிருப்பாரு. இந்த கட்டுரைகள் எல்லாத்தையும் தொகுத்து 1931 பீப்புள்ன்ற நேமில் பீப்புள்ன்ற இங்கிலீஷ் மேகசினில் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை படித்த பெரியார் வந்து பகத்சிங்கோட கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அவரோட கட்டுரையை வந்து தமிழில் மொழிபெயர்த்து அவரோட குடியரசு இதழில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இது புக்காக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பெரியார் வேண்டுகோள் கிணங்க ஜீவானந்தம் அவர்கள் வந்து இதை தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். நொய்யல் எரிநுதுப்பம் என்னென்றல் கௌவையால் காமம் நுதுப்பம் எனல் என்ற குறளில் நுதுப்பம் என்பதன் பொருள். அவித்தல், முறைமை, ஆயுள், பயிலுடைமை. நுதுப்பம் என்பதன் பொருள் என்னன்னா அவித்தல். நெய்யால் எரிநுதுப்பம் என்றெல்லாம் கௌவையால் காமம் நுதுப்பம் என. அதாவது இந்த குறளோட விளக்கம் என்னன்னா, ஒரு எரியிற நெருப்பை வந்து அணைக்கிறதுக்கு ஒரு நெய்யை ஊத்துறது எப்படி ஒரு தப்பான விஷயமோ, ஒரு அணைக்கிறதுக்கு யாராவது நெய்யை ஊற்றுவாங்க, நெய்யை ஊற்றுனா அது அணையாம நெருப்பு தான் இன்னும் அதிகமாக எரிக்கும். அதே மாதிரி தான் காதல்கள் குறித்து ஊர் மக்கள் எல்லாரும் பேசுகிற பழிச்சொல், அதாவது பழிச்சொல் வந்து என்ன ஆகும்னா அது அவங்களுக்கு இடையில இருக்கிற காதலை குறைக்காம அதை மேலும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் இதில் குறிப்பிட்டிருப்பாரு. இந்த குறளை சொல்லியிருப்பாரு. இதில் வர அவித்தல்ன்றது மீனிங் என்னன்னா நெருப்பை அணைத்தல்ன்ற பொருள் தரும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களை பெற்றவர் யார்? ரெட்டமலை சீனிவாசன், மயிலை சின்னத்தம்பி ராஜா, மா சிங்காரவேலர், டாக்டர் சி நடேசனார். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் ஏ, ரெட்டைமலை சீனிவாசன். இவர் வந்து சமூக சீர்திருத்த போராடி, இவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவங்க உரிமைக்காக நிறைய போராட்டியிருப்பாரு. அதனால இவருக்கு 1927 ராவ் சாஹிப்பும், 1930 ராவ் பகதூரும், 1936 திவான் பகதூர்ன்ற பட்டங்கள்லாம் கிடைச்சிருக்கும். இவர் வந்து இவர் தாத்தான்னு மக்கள் செல்லமாக அழைப்பாங்க. இவர் வந்து 1930 மற்றும் 1931 நடந்த 2 வட்டமேசை மாநாடுகள்லையும் அம்பேத்கரோட ஒடுக்கப்பட்ட மக்களோட பிரதிநிதியாக போய் கலந்துட்டு இருப்பாரு. இவர் 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை ஆரம்பிச்சிருப்பாரு. இவர் 1939 ஜீவ சரித சுருக்கம் அப்படின்னு தன்னோட சுயசரிதை நூலை இவரே எழுதியிருப்பாரு. இதுதான் தமிழோட முதல் சுயசரிதை, அதாவது தமிழோட முதல் பயோகிராஃபி எதுனா ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களோட தான், ஜீவ சரித சுருக்கம். நெக்ஸ்ட் கொஸ்டின். வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார்? ஔவையார், பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை, பாரதியார், சுத்தானந்த பாரதி. ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் பி, பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள். அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை. இதோட மீனிங் என்னன்னா, திருக்குறளை ஆழமா கத்துக்கிட்டு இருந்தவங்க யார், கற்றறிந்தோர் வந்து அதற்கு மாறான கருத்துக்களை கொண்ட மனுஸ்மிருதி போன்ற நூல்கள் எல்லாம் மதிக்கவே மாட்டாங்க, போற்ற மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சுந்தரம்பிள்ளை அவர்கள் வந்து திருக்குறளுக்கு புகழுரை எழுதியிருப்பாரு. இவர் வந்து லிட்டன் பிரபு எழுதிய 1891 லிட்டன் பிரபு எழுதிய தி சீக்ரெட் வே அப்படின்ற நூலை வந்து தமிழில் மொழிபெயர்த்து ஒரு ஆசிரியர் வடிவ நாடக நூலாக எழுதியிருப்பாரு. அதோட பேர் தான் மனோன்மணியம். இந்த மனோன்மணியத்தில் இருந்த ஒரு பாடலை தான் தமிழ்நாடு அரசு வந்து 1970 தமிழ்நாடு அரசு பாடலாக வந்து அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் பேராசிரியர் பணி முடிச்சிருப்பாரு. இவரோட சேவைக்காக இவரை பாராட்டு விதமாக 1990 திருநெல்வேலியில் ஒரு யூனிவர்சிட்டி வந்து கட்டியிருப்பாங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து திருநெல்வேலி கேம்பஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். காலம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? செல்வமும் வீரமும், காலமும் இடமும், சகோதர சகோதரி உதவி, தாய் தந்தை உதவி. ஒருத்தன் உலகத்தையே கைப்பற்ற நினைச்சாலும் அவன் எந்த ரெண்டை அறிஞ்சு செயல்படணும் வள்ளுவர் கூறியிருக்கார். ஆன்சர் வந்து என்னன்னா, ஞானம் கருதின் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யும். அதாவது ஒருத்தர் வந்து உலகத்தையே கைப்பற்றி நினைச்சு திட்டம்லாம் போட்டு வச்சிருந்தாலும் அதற்கான சரியான நேரமும் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான இடமும் அறிஞ்சு அவன் செயல்பட்டால் மட்டும்தான்
அவனுக்கு வெற்றி கைகூடும் அப்படின்னு திருவள்ளுவர் நேரம் மற்றும் காலத்தோட முக்கியத்துவத்தை இந்த குறளில் விளக்கியிருக்கார். ஞானம் கருதி கைகூடும், காலம் கருதி இடத்தாக காலமும் இடமும் ஒரு செயலை செய்வதற்கான காலமும் இடமும் முக்கியம், இதை அறிஞ்சு செயல்படணும் அப்படின்றது வள்ளுவர் வலியுறுத்தியிருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளில் தீரன் சின்னமலையை பற்றி சரியான கூற்று எது? தீரன் சின்னமலை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட்ட கொங்கு நாட்டு பாளையக்காரர் ஆவார். இவர் பிரெஞ்சுகளாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்ட பாளையக்காரர். 1800 அவர் தூக்கிலிடப்பட்ட 1805 ஜூலை 31 வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இந்த 3 கூற்றுல எது சரின்னு கேட்டிருக்காங்க. தீரன் சின்னமலை பிரிட்டிஷ் எதிர்த்து போராடின கொங்கு நாட்டு பாளையக்காரர் கரெக்டு. இவர் பிரெஞ்சுகளாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்க கரெக்டு தான். இவருக்கு திப்புவோட நன்மதிப்புல இருந்த ஒரு தளபதி கரெக்டு தான். இவர் 1800 அவர் தூக்கிலிடப்பட்டு 1805 வரை, 1805 தான் அவர் தூக்கிலிடப்பட்டார் வரை பிரெஞ்சுக்காரர்களுக்கு எதிராக போராடினார். இது தவறு. அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தான் போராடினாரே தவிர பிரெஞ்சுக்காரர்களுக்கு நட்பாக தான் இருந்தார், ஆங்கிலேயர்களுக்கு தான் எதிராக போராடினார். ஸோ அப்போ 3வது கூற்று தவறு. ஆப்ஷன் சி 1, 2 மட்டும் சரி. இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். தீரன் சின்னமலையோட இயற்பெயர் என்னன்னா தீர்த்தகிரி. திவான் வரிப்பணத்தை பறிச்சுக்கிட்டு அது ஏழை மக்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுத்தாரு. அப்போ அதை தடுக்க வந்த அவரோட தளபதி கிட்ட சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் சின்னமலை வரிப்பணத்தை பறித்து சென்றான் என்று கூறு அப்படின்னு வீரமுழக்கம் விட்டிருப்பாரு. அதனால தான் அவர் பேர் அவரோட வீரத்தை பாராட்டுற விதமா தீரன் சின்னமலை அப்படின்ற மாதிரி மாறி இருக்கும். இவர் 1756 மேலப்பாளையத்தில் பிறந்திருக்காரு. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருக்கிற ஒரு ஏரியா. இவர் பங்கேற்ற முக்கியமான போர்கள் என்னன்னா 1701 காவிரி கரை போரில் ஆங்கிலேய படைகளை எதிர்த்து போராடி அவங்களை வீழ்த்திருப்பாரு. அப்புறம் 1802 ஓடாநிலை போரில் பங்கேற்றிருப்பாரு. அப்புறம் அரச்சலூர் போர் 1804 பங்கேற்ற அந்த போரில் வெற்றி கண்டிருப்பாரு. அப்புறம் இவர் ஓடாநிலை போரில் தான் திப்பும் இவரும் சேர்ந்து போரிட்டு இருப்பாங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த போர்லையும் வெற்றி கிடைச்சிருக்கும். இவர் எப்படி இவரோட சமயக்காரர் நல்லப்பன்றவர் தான் இவரை ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுத்தாரு. அதனால தான் இவர் மாட்டிட்டு இருப்பாரு. மாட்டினதுனால அரசு செய்யப்பட்ட தீரன் சின்னமலை ஜூலை 31, 1805 ஆடிப்பெருக்கு நாளில் அவரோட சகோதரர்களோட சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்பட்டிருப்பார். இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஞாபகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார்? தொழில், உணவு, உடை, இடம். பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம் கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்த? ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ தொழில். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான அப்படின்ற குறள்ல பிறப்பால் எல்லாருமே சமம் தான். இந்த உலகத்துல பிறந்த எல்லாருமே பிறப்பால்லாம் அவங்களுக்குள்ள வேற்றுமை கிடையாது. அவங்க எல்லாருமே சமம் தான். அவங்க செய்யற தொழில்னால தான் அவங்களோட சிறப்பை பொறுத்து நம்ம வேற்றுமைப்படுத்த இல்லை பெருமை இல்லை மதிப்பு மாறுபடும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர் தொழிலை பொறுத்து தான் மக்களை வேறுபடுத்தணுமே தவிர பிறப்பால் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது அப்படின்ற மாதிரி வள்ளுவர் வலியுறுத்துகிறார். இதுல தொழில்ன்றது அவங்க செய்யற தொழிலை குறிக்கிற மாதிரி ஒரு சில பேர் விளக்க உரை எழுதியிருக்காங்க. ஒரு சில பேர் அதுக்கு விளக்க உரை என்ன சொல்றாங்கன்னா செய்தொழில்ன்றது அவங்க செய்யற வினைகள், அவங்க செய்யற நல்லது கெட்டது, அவங்களோட அறம், அதை பொறுத்து தான் நம்ம வேற்றுமைப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியும் சிலர் விளக்க உரை எழுதியிருக்காங்க. இதுல சில கான்ட்ரவர்சிஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த ஒப்பீனியன் தோணுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகிறார்? தவ விளக்கு, அருள் விளக்கு, குடும்ப விளக்கு, பொய்யா விளக்கு. அகத்தின் இருளை போக்கும் விளக்கு. ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி பொய்யா விளக்கு. புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்ற குறள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருத்தருக்கு உடல் தூய்மையை நம்ம குளிக்கும் போது நீரால நம்ம சுத்தப்படுத்திக்கிறோம். அதுவே ஒருத்தரோட உள்ளத்தை தூய்மைப்படுத்தணும்னா அது வாய்மையால மட்டும்தான் முடியும். வாய்மை தான் ஒருத்தரோட உள்ளத்தை தூய்மையாக்கும் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருப்பாரு. ஸோ இதுல பொய்யா விளக்குன்றது எல்லா விளக்கும் விளக்கல்ல, ஒருவருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருப்பார். அகத்தோட இருளை போக்குற விளக்கு எதுனா பொய்யா விளக்கு வாய்மை. குறள் மாறி இருக்கு நினைக்கிறேன். ஓகே, சாரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தொழிலாளர் என்ற பத்திரிகையை வெளியிட்டவர் யார்? சிங்காரவேலன், MC ராஜா, ரெட்டமலை சீனிவாசன், மூவலூர் ராமாமிர்தம். தொழிலாளர் என்ற பத்திரிகை வெளியிட்டவர் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ சிங்காரவேலன். தென்னிந்தியாவோட முதல் கம்யூனிஸ்ட் யாருன்னா ஐயா சிங்காரவேலன் அவர் தான். 1860 பிறந்திருப்பார். 1946 இவர் இறந்திருப்பாரு. இவர் தொழிலாளர்
தொழிலாளர் சங்கத்தோட தலைவரும் கம்யூனிஸ்ட் பொதுமுடிவுவாதி இவர் வந்து தொழிலாளர் என்ற பத்திரிகையை 1923 தொடங்கியிருப்பாரு. தொழிலாளர்களோட உரிமை நாட்டவும் பொதுமுடிவுமை கருத்துக்களை பரப்புறதுக்காகவும் இதெல்லாம் தொடங்கியிருப்பாரு. இவர் தான் 1923 மே 1ஆம் நாளை உழைப்பாளர்கள் தினமா சென்னையில் கொண்டாடியிருப்பாரு. 1923 இந்தியாவின் தொழிலாளர் விவசாய கட்சின்னு ஒரு கட்சியும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழக அரசு டேஷாம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது. 15 பிப்ரவரி, 15 ஜூன், 15 ஜூலை, 15 நவம்பர். ஆன்சர் வந்து என்னன்னா ஆப்ஷன் சி, ஜூலை 15. காமராஜர் அவர்களோட பிறந்தநாளை தான் 2006 இருந்து தமிழ்நாடு அரசு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டு வருது. காமராஜர் அவர்கள் கல்விக்கு செஞ்ச தொண்டுக்காக தான் இந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அவர் சிஎம்மாக இருந்த காலத்தில் கல்விக்காக அவர் செஞ்ச நலத்திட்டங்கள்லாம் என்னென்னா மதிய உணவு திட்டம், இலவச கல்வி, சீருடை, அப்புறம் 6 மைலுக்கு ஒரு உயர்நிலைப் பள்ளியும், 3 மைலுக்கு ஒரு மிடில் ஸ்கூலும், 1 மைலுக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும் இருக்கணுன்ற டார்கெட்டோட ஸ்கூல்ஸை வந்து புதுசாக ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சார். இதனால தான் தமிழ்நாடு வந்து கல்வியில் அதிகமாக சிறந்து விளங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால தான் அவரோட பிறந்தநாளை நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். பெரிய புராணத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது 63 நாயன்மார்களின் வாழ்க்கை சித்தரிக்கும் தமிழ் கவிதை பதிவு. 12ஆம் நூற்றாண்டில் சேக்கிலார் என்பவரால் தொகுக்கப்பட்டது. பெரிய புராணம் பற்றிய கூற்றுகள் எது சரிங்கிறது? ரெண்டுமே சரிதான். பெரிய புராணன்றது 63 நாயன்மார்களோட, அதாவது சிவபெருமானோட அடியார்கள், அவரோட சீடர்களான 63 நாயன்மார்களோட வரலாற்று கூற ஒரு பக்தி நூல், ஒரு கவிதை பதிப்பு தான் பெரிய புராணம். இதை வந்து திருத்தொண்டர் புராணமும் கூட சொல்லுவாங்க. இன்னொரு பேர் இருக்கு. ஏன்னா சிவபெருமான தொண்டர்களோட புராணம், அதுதான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதை வந்து சேக்கிலார் 2ஆம் குலோத்துங்க சோழனோட அமைச்சராக இருந்தவர் தான் சேக்கிலார். இவர் 12ஆம் நூற்றாண்டில் இந்த நூலை ஈட்டியிருப்பாரு. தில்லை நடராஜ பெருமாள் கோயிலில் இந்த நூலை அரங்கேற்றம் பண்ணியிருப்பாரு. அதோட எப்படி தொடங்கினா உலகலாம் அப்படின்ற என்று ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த நூல் அப்படிதான் ஃபர்ஸ்ட் வேர்டு என்னன்னா உலகலாம். இந்த பெரிய புராணம் வந்து 12 திருமுறைகளில் 12வது திருமுறையாக இருக்கும். சுந்தரமூர்த்தி நாயனார் எழுதிய திருத்தொண்டர் தொகையையும், நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி, இந்த ரெண்டு நூல்களையும் அடிப்படையாக வச்சு தான் பெரிய புராணம் ஏற்று. சேக்கிலாரை போற்றுறதுக்காக பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கபில வலை என மகாவித்வான் மீனாட்சுந்தரம் பிள்ளை இவரை பாராட்டியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கலித்தொகை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? இது சங்க இலக்கியத்தில் ஒரு செவ்வியல் தமிழ் கவிதை படைப்பாகும். இது 10 பாட்டு அல்லது 10 தொகுப்புகளில் 6வது. கலித்தொகை என்பது சங்க இலக்கியத்தில் ஒரு தமிழ் கவிதை படைப்பு, சரிதான். இது 10 பாட்டு 10 தொகுப்புகள் 6 தவறு. கலித்தொகை வந்து 8 தொகையில் வர ஒரு நூல், 10 பாட்டு நூல் கிடையாது. ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு, 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கலித்தொகை வந்து கலிப்பா வகையை சார்ந்தது. அதாவது துள்ளலிசையோட மக்கள் வந்து அவங்களோட காதல் மற்றும் வாழ்வியல் வந்து செவ்வியல் முறையில், அதாவது சாங்ஸ், பாடல்கள் மூலிமா பாடின நூல் தான் கலித்தொகை. இந்த நூலை தொகுத்தவர் யாருன்னா நல்லுவந்தனார். கடவுள் வாழ்த்தா சிவபெருமான போற்றி பாடியிருப்பாரு. இதை வந்து கற்றோனந்தோ ஏத்தும் களி அப்படின்ற மாதிரி சிறப்பு பேர்லாம் உண்டு இந்த நூலுக்கு. இதில் வந்து பாலைக்களி, குறிஞ்சிக்களி, மருதக்களி, முல்லைக்களி, நெய்திக்களின்னு 5 நிலத்தை அடிப்படையாக வச்சு 5 தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவாரம் பற்றி கூறும் கூற்றுகளில் எது சரியானது? தேவாரத்தை நம்பியாண்டார் நம்பி சேகரித்து ஏற்பாடு செய்தார். 1ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தில் தேவாரம் சேகரிக்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டது. தேவாரம் பற்றி கூற்றுகளில் எது சரி? தேவாரத்தை நம்பியாண்டார் நம்பி சேகரித்து தொகுத்தா சரி. 1ஆம் ராஜேந்திர சோழன் காலத்தில் சேகரிக்கப்பட்டு ஏற்பட்டது, இது தவறு. தேவாரம் வந்து ராஜராஜ சோழன் காலத்துல தான் சேகரிக்கப்பட்டு இயற்றப்பட்டிருக்கும். ராஜராஜ சோழன், அதாவது தில்லை நடராஜர் கோயிலில் இந்த தேவாரத்தை வந்து ஓலைச்சுவடியாக இருக்கும். அதை வந்து கோயிலில் பாதுகாக்கிறன்ற பேரில் அதை யூஸ் பண்ணாமல் மக்கள் பயன்பாட்டுக்கு இல்லாமல் சும்மா கிடப்பில் போட்டு வச்சுப்பாங்க. அதனால கரையான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கும். இது தெரிஞ்ச ராஜராஜ சோழன் வந்து அந்த தில்லை நடராஜர் கோயிலுக்கு போய் அதை மீட்கெடுக்க போயிருப்பாரு. அப்போது அங்கிருந்த சிவனடியார்கள்லாம் வந்து அதை தடுத்துருப்பாங்க. இல்லை இது வந்து இறைவனோட சொத்து, அதை வந்து இறைவன் கேட்டால் மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால் ராஜராஜ சோழன் என்ன செஞ்சிருப்பாருன்னா சிவபெருமானுக்காக 2 சிலைகள் செய்து ஐம்பொன் சிலை செஞ்சு கொண்டு போய் இந்த இறைவனே வந்து கேட்குறாரு, அதனால அந்த தேவாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தேவாரத்தை வந்து மீட்டிருப்பாங்க. அந்த கரையான அரிச்சு எஞ்சி போன அந்த ஓலைச்சுவடிகளை வச்சு நம்பியாண்டார் நம்பி வந்து இந்த தேவாரத்தை தொகுத்து முறைப்படுத்தி தொகுத்து எழுதியிருப்பார். ஸோ அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு, ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ராஜராஜ சோழன் காலத்தில் தான் தேவாரம் ஏற்றப்படும்.
நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் வந்து 7 திருமுறைகள், இது முதல் 7 திருமுறைகள் வந்து முக்கியமான 3 சிவனடியார்களை தான் தொகுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் 1லேருந்து 3 வரைக்கும் திருஞான சம்பந்தர் பாடியிருப்பாரு. 4லேருந்து 5 வரைக்கும் திருநாவுக்கரசர் பாடியிருப்பாரு. 7ஆம் திருமுறை வந்து சுந்தரர் பாடியிருப்பாரு. இது 3 முக்கியம். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1937 தொடங்கப்பட்டது. மெட்ராஸ் பிரசிடென்சி பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாயமாக பயிற்றுவிப்பதை எதிர்த்து. இந்த முதல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கிய கட்சி எதுன்னு கேட்டாங்க. தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு, நீதி கட்சி, திராவிடர் கழகம், இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முதல்ல ஆரம்பிச்சது எதுனா ஆப்ஷன் பி, நீதி கட்சி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1937 காங்கிரஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதனால நிறைய இடத்துல வின் பண்ணியிருப்பாங்க. தமிழ்நாட்டில் வின் பண்ணியிருப்போ ராஜாஜி வந்து சிஎம் ஆயிருப்பாரு. ராஜாஜி சிஎம்மாக இருக்கும், ராஜாஜி தான் அவர் சிஎம்மாக இருக்கும்போது சில திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அதில் என்னன்னா ஃபர்ஸ்ட் மதுவிலக்கு அமல்படுத்தியிருப்பாரு. சேலத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த மதுவிலக்கு ஆரம்பிச்சதுனால வருவாய் இழப்பு வந்திருக்கும். வருவாய் இழப்பு வந்ததுனால அவர் வந்து சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்ற டேக்ஸை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு 1937. அப்புறம் 1938 125 ஸ்கூல்ஸில் ஹிந்தியை கட்டாயமாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிருப்பாரு. இதனால பெரியார் அப்புறம் நீதி கட்சி இவங்கெல்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. இதனால பெரியார் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த போராட்டத்தில் அவர் வந்து கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருப்பாங்க. அப்போது சிறையில் இருக்கும்போதே அவர் வந்து நீதி கட்சி தலைவராகவும் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. இதுக்கு வந்து தனித்தமிழ் இயக்கம் மறைமொழி அடிகள் எல்லாரும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பாரு. அப்புறம் இதனால இந்த போராட்டத்தில் வந்து தியாகி தாளமுத்து நடராஜன் வந்து சிறையிலே இறந்திருப்பாங்க. 1939 2ஆம் வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆனதும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து இந்திய வீரர்களையும் உலகப்போல வந்து பங்கேற்க சொல்லி வற்புறுத்திருப்பாங்க. இதுக்கு எதிர்ப்பு விதமாக காங்கிரஸ் வந்து ராஜினாமா செஞ்சிருக்கும். அவங்க ஜெயிச்ச எல்லா இடத்துலையும் இருந்தும் எல்லா மாகாணத்துலேருந்தும் ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. அதனால 1939 ராஜாஜியோட அமைச்சரவையும் கலைக்கப்பட்டிருக்கும். 1940 வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா ஹிந்தி கட்டாயமாக்குறத திரும்ப பெற்றுக்கிறோம், அதை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த போராட்டம் நின்றுக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது யாரால்? ஈவி ராமசாமி, சி.என். அண்ணாதுரை, சி. ராஜகோபாலாச்சாரி, எம். கருணாநிதி. தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பை தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி, சி. அண்ணாதுரை அவர்கள் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அறிஞர் அண்ணா வந்து பச்சையப்பன் காலேஜில் இருக்கும்போது தான் தமிழ் மாணவர் மன்றம் அப்படின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கியிருப்பார். இது வந்து மாணவர்களிடையே வந்து தமிழ் உணர்வையும் பகுத்தறிவையும் வளர்க்கறதுக்காக இந்த அமைப்பை தொடங்கியிருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கருணாநிதிக்கு கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யார்? ஈவி ராமசாமி, சி.என். அண்ணாதுரை, எம்.ஆர். ராதா, எம்.ஜி. ராமச்சந்திரன். கருணாநிதிக்கு கலைஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர் ஆப்ஷன் சி, எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா வந்து அவர் நாடகங்கள் மூலியமாக பகுத்தறிவு கருத்துக்களை வந்து மக்களிடையே பரப்பிட்டு வந்திருப்பாரு. அப்போது அவரோட ஒரு நாடகத்தில் வந்து கலைஞர் வந்து டைலாக் ரைட்டராக சேர்ந்திருப்பாரு. அவரோட புரட்சிகரமான வசனங்களை பார்த்து எம்.ஆர். ராதா வந்து அவருக்கு வந்து கருணாநிதி அவர்களுக்கு வந்து கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்துருப்பாரு. அதேமாதிரி ஈவே ராமசாமி பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்ற பட்டம் கொடுத்தது யாருன்னா 1938 பெண்கள் மாநாட்டில் நீலாம்பிகை அம்பியார் வந்து பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சி.என். அண்ணாதுரை அவர்களுக்கு அறிஞர் என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா பாரதிதாசன். எம்ஜிஆர் அவர்களுக்கு புரட்சி நடிகர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியவர் எம்.ஆர். ராதா அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் திலகம் என்ற பட்டத்தை வழங்கியது யாருன்னா டி.ஆர். ராமச்சந்திரன் அவர்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை நான் இதே மாதிரி நோட்டீஸ். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய்.